ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரதியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பன்னீர் டீக்கா சாண்ட்விச் தான் செய்கிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கூட செய்யணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 200 கிராம் பன்னீர் வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹலோ, ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த மிக்சிங் பவுலில் இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி அது ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இதுக்கு அளவாக உப்பு இதெல்லாம் இந்த பவுலில் போட்டுக்கலாங்க. இதில் ஒரு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூனு. இது அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அப்புறம் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூனு, இதெல்லாம் சேர்ந்து கலந்து கொடுக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பன்னீரை நான் இதில் நம்ம சேர்த்து கலந்து வச்சிடலாங்க. லெமன் ஜூஸ் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் ஊற்றி கலந்துக்கலாங்க. பாருங்க, ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக ஆட் பண்ணியிருக்கேன், இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டுங்க வெங்காயம். கேப்சிகம் இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு கேப்சிகத்தை நான் இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் வேணுங்கிறது ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தால் போதும். வெங்காயம் கேப்சிகம் இதான் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை, பன்னீர் மசாலாவை இதில் சேர்த்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலரி கொடுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் எப்படி நல்லா பெரியுது. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை போட்டு நம்ம கலரி விட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி ப்ரெட் லோப் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சம் பட்டர் ஒன் சைடு வச்சு இது பண்ணிக்கலாம். இது மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் சைடு ஒரு ப்ரெட்டில். இன்னொரு ப்ரெட்டில் இதில் சாஸ் ஒன்றில் இது பண்ணிக்கலாங்க. பட்டர் தயாரான ப்ரெட்டில் பன்னீர் நம்ம வச்சுருக்கோம்ல, பன்னீர் மசாலா அதை இது மேலே வச்சுக்கலாங்க. இந்த பன்னீர் மசாலா அது மேலே வச்சிடலாம். இந்த சீஸ் இருக்குங்க, இந்த ஷீட் இது மேலே வச்சிடலாம். சாஸ் வச்ச ப்ரெட்டை இது மேலே வச்சிடலாம். ஒரு தோசைக்கல்லில் நான் பட்டர் தடவிருக்கேன், இது மேலே இதை வச்சுக்கலாங்க. அப்படியே இதாகட்டும், வேகட்டும். அது அப்படியே தோசைக்கல்லில் வெந்துட்டுருக்குங்க. அடுத்த ப்ரெட்டுக்கு நம்ம இது போட்டு வச்சுக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த லோபுக்கு இது மேலே இதே மாதிரி வச்சுட்டு சாஸ் தடவை இது மேலே வச்சுக்கலாங்க. பாருங்க, ஒரு பக்கம் சவந்துருச்சு, இன்னொரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மற்றதை போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கங்க. வணக்கங்க.